அனைவருக்கும் வணக்கம். நம்மில் சில பேர் எப்படி நினைக்கிறோம்னா, நமக்கு நல்ல மனசு, அதனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதோடைய உண்மை என்ன தெரியுங்களா? நல்ல மனசு மட்டும் இருந்தால் ஒரு பலம்தான். அதே சமயத்தில் அது மட்டுமே நம்மளோட ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடாதுங்க. புத்திசாலித்தனமும் இருக்கணும், சுயமரியாதையும் இருக்கணும். சுயமரியாதை பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை நிறைய பேர் பயன்படுத்திடுவாங்க. அது ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்க்கலாங்களா? நல்ல மனசு ஏன் முக்கியம்? முதல்ல நல்ல மனசு இருக்கிறதுனால நம்ம பிறருக்கு உதவும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கெல்லாம் உதவுவோம். யாருன்னு தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி உதவுவோம். அவங்க நம்மளை அவங்க காயப்படுத்துவாங்களே தவிர நம்ம அவங்கள எக்காரணத்து கொண்டும் நல்லவங்களாக இருக்கிறவங்க காயப்படுத்த மாட்டோம். ஏன்னா அடிதானே வாங்கிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டே போயிடுவோம். நம்ம எல்லாருடைய அன்பையும் நம்ம பெற்றிருப்போம். அதே நேரங்களில் நம்மளுடைய இந்த அன்பு இந்த சொல்லியும் ஓகே அப்படின்னு போகிறதுனால அவங்க எல்லாம் நம்மளை என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஒரு பலவீனமாக நம்மளை பார்த்திங்கன்னா நினச்சிப்பாங்க. அதனால் ரொம்ப நல்ல மனசு மட்டுமே இருந்தால் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இப்படி இருந்தால் எங்கெல்லாம் தவறு நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம எல்லாருக்கும் சரி சரின்னு சொல்லிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய கனவு நோக்கி நம்ம போகணும்னு நினச்சோம்னா நம்மளால் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்போது நம்மளுடைய கனவை அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சிதான் ஆகணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்திப்படுத்தணுங்கிற இதுவும் கிடையாதுங்க. இப்போது ஒரு சில நேரங்களில் நிச்சயமாக அவங்க கேட்கும் பொழுதோ அவங்க இது பண்ணும் போதோ நமக்கு இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொல்ல நம்ம கற்றுக்கணும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கி தான் ஆகணும். அடுத்து 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுயமரியாதை. இப்போது நம்மளை பார்த்திங்கன்னா மதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் அது அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியில் வந்துடணும். அதே சமயத்தில் அவங்களுக்காக நீங்கள் போட்ட நேரம், உழைப்பு, உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே என்ன ஆகும்னா அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுங்க. ஸோ நீங்கள் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நேரம் இதெல்லாம் மற்றவங்களுக்காக கொடுத்துட்டிங்கன்னா நமக்காக என்ன நேரத்தை நம்ம இப்போ எடுக்கிறது. அதனால் இது 3த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மனசு இருக்கிறது தப்பு கிடையாது. பட் எங்கெல்லாம் தவறு நடக்கும் அப்படின்னு கேட்குறது, சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்னா ஒரு பாயிண்டில் நம்மளை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸோ நோ சொல்லி பழகிக்கங்க. எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லி பழகுங்க. நம்மளை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் நமக்கு வேலை இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் சுயமரியாதை அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. நல்ல மனசுங்கிறத நீங்கள் மாற்றிக்கங்கன்னு நான் சொல்லலை. சரிங்களா? நல்ல மனசு இருக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம்தான். அதோடு சேர்த்து உங்களுடைய அறிவையும் எல்லையும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வெற்றி பெறுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயத்த கொஞ்சம் பார்த்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இது பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக.